அது பண்றது முட்டாள்தனம் இல்ல சஞ்சய். போங்க, போய் புத்திசாலித்தனமா இருங்க. ப்ளீஸ் அப்சரா, ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இது? ரொம்ப அசிங்கமா இல்ல? சரி, உங்க காதலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க அப்சரா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போயிட்டு இதான் நான் காதலிக்கிற பொண்ணுன்னு சொல்லணும். என்ன சஞ்சய், முடியாதுல்ல? இல்ல, நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். திடீர்னு சொன்னா உங்களுக்கு வீட்ல பிரச்சனை கூட வரலாம். இப்படி செய்யலாமே, இப்பவே என்ன கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு கோயில்ல வச்சு தாலி கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இனிக்க காதலிக்கலாம். அப்போ என்ன நம்ப முடியல, அப்படித்தானே? சரி வாங்க, இப்பவே போவோம். நான் உங்க கழுத்துல தாலி கட்டுறேன். கன்ஃபார்மா லூசு தான் நீ. நீ பேசுறது உனக்கே அபத்தமா முட்டாள்தனமா இல்ல? நான் யாரு, என்ன, என்னோட பேக்ரவுண்ட் என்ன, ஏதாவது உனக்கு தெரியுமா? உனக்கு பார்த்த உடனே என்ன பிடிச்சு போச்சு, அதுக்காக கல்யாணமா பண்ணிக்க முடியும்? இதுக்கு பேரா காதல்? இதுக்கு பேரு இன்ஃபாக்சுவேஷன். அது அழகான எந்த பொண்ணை பார்த்தாலும் வரும். இல்ல அப்சரா. பேசாத. முதல்ல யோசிக்காம அவசரப்பட்டு முடிவெடுக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை எந்த பொண்ணுமே லவ் பண்ண மாட்டாங்க. அத தெரிஞ்சுக்கோ. லவ் பத்தி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. அத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. திருப்பி திருப்பி எத்தனை முறை வந்து கேட்டாலும் இதான் நான் சொல்ல போற பதில். சென்னையில பொண்ணுங்களுக்கு பஞ்சம் வந்துட்டதா எனக்கு தெரியல. என் பின்னால சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது சஞ்சய். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற ஃபைனல் வார்னிங். இதுக்கப்புறம் என் கூட பேச ட்ரை பண்ணீங்க, சத்தியமா நான் யோசிக்கவே மாட்டேன். நீங்க பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஹலோ சஞ்சய், நான் சுந்தர் பேசுறேன். திடீர்னு கொஞ்சம் பணம் தேவை, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் உன் ஞாபகம் வந்துச்சு. எப்போ வந்து வாங்கிக்கலாம்? ஏய், அறிவில்ல? உனக்கு தான் எல்லா பணத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சே, அப்புறம் என்ன? எதுக்கு இப்போ கோவப்படுற சஞ்சய்? இப்ப நான் இருக்கிற டென்ஷனுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா போன வை. நித்யா, நித்யா, என்ன நித்யா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. இல்ல, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நித்யா ஒரு நிமிஷம். நித்யா, நித்யா, நித்யா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் காலையில இருந்தே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன பார்த்து மீட்டிங் அது இதுன்னு படுத்து எடுத்துட்டாங்க. நித்யா ப்ளீஸ். பாபு ஏதாவது சொன்னாரா? நேத்து மத்தியானம் நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மனசே கேட்கல. அதான் நானும் ஆராவும் ஒரு முடிவு எடுத்து பாபு கிட்ட பேசினோம். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். நித்யா, நித்யா, நித்யா ப்ளீஸ். நாங்க பேசினதுனால உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ப்ளீஸ் நித்யா, நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்திருந்தா ஐ எம் வெரி சாரி. ஆனா இங்க பாரு சுப்பு, என்னோட பிரச்சனைக்கு யாருமே காரணம் இல்ல, நான் மட்டும்தான். நம்ப கூடாத ஒருத்தரை நம்பி லவ் பண்ணது, சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது, இப்படி எல்லா தப்புமே ஏன் மேலதான். இதுல யாருக்கும் எந்த வருத்தமும் வேணாம். ஒருவேளை பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். ஆட்டோ, போரூர் போகணும். நித்யா, நித்யா ஒரு நிமிஷம். நித்யா, நித்யா, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க? என் பேரு நித்யா, என்ன தெரியுதா? தெரியலையே. இன்டர்வியூலாம் எப்படி பண்ணீங்க? செலக்ட் ஆயிட்டேன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க வைக்கிற அம்மா.
அவளுக்கு எப்படிங்க எல்லாரும் எதிர்த்து போராடுற தைரியம் வரும்? ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற அந்த பொண்ணு பேரு மதி தானே? வசதியான பொண்ணா பார்த்து தேடி பிடிச்சு வர்றதுக்கு பேர் லவ் இல்லைங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே மனசுக்கு பிடிக்கணும், சாகிற வரைக்கும் இவளுக்காக தான் வாழணும்னு தோணணும். மதிய பாக்குறப்போ எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. ஏதோ ஒரு அழகான பொண்ணு லிஃப்ட் கேட்டதும் உடனே பின்னாடி உட்கார வச்சு ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹலோ, நான் சும்மா ஜோக்கு தான் சொன்னேன், நீங்க சீரியஸ் ஆயிட்டீங்க. ஜோக்கா? நீங்க ஏதோ அழகான பொண்ணுன்னு சொன்னீங்களே, அதான் ஷாக் ஆயிட்டேன். அவன் பர்த்டே பத்தி சொன்னப்ப கூட நான் கிண்டல் தான் பண்ணிருக்கேன். காலம் முழுக்க என் கூட தானே இருக்க போறா அப்படின்ட்டு அலட்சியமா இல்ல என்னன்னு சொல்ல தெரியல. நான் பண்றதெல்லாம் தப்புன்னு கூட அப்ப எனக்கு தோணல. அப்ப என் மைண்ட்ல இருந்தது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம மதிய கல்யாணம் பண்ணிக்க எங்க வீட்டுல சம்மதம் வாங்கணுங்கிறது மட்டும்தான். உங்களை நான் விரும்பினதும் என்ன நீங்க விரும்பினதும் ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. வந்திருக்குன்னு சொன்ன உடனே இது எனக்கு தேவையில்லைன்னு கத்தி கலடா பண்ணுவேன்னு நினைச்சேன். அதான் உங்க விருப்பம்னு சொல்லிட்டேன்ல. சார், இதை வேணான்னு திருப்பி அமிச்சிட்டோன்னு சொல்லிடுங்க சார். சரிங்க சார். நல்லாவே வேஷம் போடுறடி நீ. கம்முக்கு மறந்துகிட்டு எல்லா வேலையும் நல்லாவே பாக்குற. இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. எங்க இருந்துமா புடிச்சிட்டு வந்த உன் புள்ள? முறைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளா இருந்தா நாத்தனாரோட அருமை தெரியும். இவ பின்வாசல் வழியா வந்தவ தானே. உன் புருஷனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாளோன்னு பயமா இருக்குமா? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தமா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஆனா சொல்லாம இருந்தேன்னா என் மகளோட வாழ்க்கை போயிடுமா. இப்படி எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு எப்படி தவிச்சேன் தெரியுமாமா? அந்த வீட்டுக்கு அடிக்கடி மாப்பிள்ள போய் மதிக்கிட்ட பேசுறது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னால முடியலமா. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு நித்யா. அதான் விடுங்கன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன பேச வச்சிடாத. நான் என்ன தப்பும் பண்ணல. என்னை பத்தி பேசுறதுக்கும் எதுவும் இல்ல. ஏன் சுபு கிட்ட நம்ம பர்சனல் மேட்டர் பத்தி நீ சொல்லல? எங்க அம்மா உன் நல்லதுக்கு சொன்னத எதை நம்ம பர்சனல் லைஃப் ஏலம் போறதா கத்துறியே? நீ மட்டும் சுபு கிட்ட இதை பத்தி பேசலாமா? என்னங்க நீங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது மாமியார் கிட்ட பேச முடியுமா? விஷயம் ஒண்ணுதானே. இப்ப கூட மதியக்கா ஃபோன் பண்ணி ஓம் புருஷன் எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்கறாங்க. இத பத்திலாம் என்கிட்ட நீங்க சொல்றீங்களா என்ன? வேணா நித்யா, நம்ம இத பத்தி நிறைய பேசிட்டோம். எது கோவப்படுறீங்க? நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? நடந்தது தானே சொல்றேன். என்ன பேசுற நீ? என்னப்பா இது? கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவையா அவளை தனியா விட்டுட்டு போற, போய் சொல்லிட்டு போடா. நான் ஊருக்கு போறேன்னு அவளுக்கு தெரியும் தானே. அக்கறை இருந்தா அவளே வந்து நிக்க மாட்டாளா? அப்பா நான் கிளம்புறேன்பா. மா வரமா ராஜி வரேன். டேய் நித்யாட்ட சொல்லிட்டு போடா. எடுத்த உடனே ரூமை கூட்டி க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் எதுவும் சொல்லாம சட்டுன்னு எடுத்து கூட்டிட்டேன். ஐயோ, அப்ப நீ அங்க அந்த வேலை தான் பண்ணணுமா? இல்லம்மா, இவ வேலை செய்யறதுக்கு தயங்குறாளான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படியே கூட்டுற வேலையா இருந்தா கூட என்ன தப்பு? அந்த வேலைதான் எங்க 3 பேரையும் சோறு போட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கு. தம்பி, உனக்கு எப்படி இருந்துச்சு?
வேலைனால எந்த டென்ஷனும் இல்லைம்மா. எல்லாத்தையும் விட இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் போகும்போது புஜி பாபா அம்மா கிட்ட போய் பேசினேன். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்காரதாம்மா சத்தம் போட்டாங்க. இனிமே யாரும் உங்க வீடை தேடி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. அப்புறம் தாம்மா எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அப்பாடா, ஏதோ இப்பதான் அந்த ஆண்டவன் நம்ம மேல கொஞ்சம் கொஞ்சமா கருணை காட்ட ஆரம்பிச்சிருக்கா. ஆமாமா, அடிக்கடி என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயம் நம்ம நல்லா வந்துருவோமா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மதி. இன்னைக்கு மேஜர் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தப்ப கூட சூர்யாவை ஏதோ பேர் சொன்னாங்க. ஏதோ ட்ரைனிங்கா, பேக்கரிக்கு போகணுமா, அவங்களே கத்து கொடுத்து ஏதோ சம்பளம் மாதிரி சொன்னாங்களே. ஆமாம்மா, அது ஒகேஷனல் ட்ரைனிங். கவர்மெண்ட்லேயே அது ஃப்ரீயாக கற்று தராங்க. அதுக்கு அலோன்ஸ் வந்துருவாங்கம்மா. நானே இதை பற்றி யோசிக்க மாட்டேன் பாருங்களேன். நம்மள மாதிரி வசதி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான விஷயமா. ஆனால் இதை பற்றி யாருக்குமே தெரியாததால சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அனுப்பலாங்கிறியா? மேஜர் அம்மா தப்பான சாய்ஸையை கொடுப்பாங்க. ஐயோ இல்லப்பா. அப்புறம் என்னம்மா, நாளைக்கே போய் பேசிடலாம். சரிப்பா, நாளைக்கு காலையில மதியோட நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு புஜி பாபுவோட அம்மாவுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு வந்திருப்பா. ம் சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்கப்பா போற? இல்லம்மா, ஷாம் வர சொல்லியிருந்தா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து போப்பா. சீக்கிரம் சரிம்மா, வந்துடுறேன். நான் வந்துடுறேன். எப்படியோ என் புள்ள அந்த நினைப்பை விட்டு வந்துட்டான். எனக்கு அதுவே போதும் மதி. நான் கூட அவனை ஏதோ சாதாரணமா தான் நினைச்சேமா. நீ வேணா பாரு, அவன் எவ்வளவு பெரிய இடத்துக்கு வர போறான்னு. பெத்தவளுக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் என்னமா இருக்க போகுது? ஏமா, எங்கம்மா உன் பையன்? அவன் வெளியில போயிருக்காங்க. உடனே அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு. என்னங்க இது, இப்பதான் இனிமே யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனா. அதாம்மா, அன்னைக்கு நான் வந்து மெனக்கிட்டு அவ்வளவு தூரம் பேசிட்டு போனல, அதுக்கப்புறம் அவன் தனியா போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கா. என்ன கேன பையன் நினைச்சிட்டானா? ஐயோ இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இத பாருமா, நீ எதுவும் பேச வேணாம். உன் பையன் எங்க இருந்தாலும் இங்க வரணும். என்னம்மா முழிச்சிட்டு இருக்க? உன் பையன் இப்ப வரல, நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம். இந்தம்மா போன் போடுமா. குட்டி போன் போடுமா. ஹலோ ஹலோ சூர்யா, நான் ராஜி பேசுறேன். நித்யானி எங்க வந்தாங்களா? ஐயோ, அவங்க எல்லாம் இங்க வரல. நீங்க முதல்ல போனை வைங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். குட்டி என்னாச்சு குட்டி? ரிங் போயிட்டு இருக்குமா. எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. உங்க அப்பாவுக்கு போனை போடுறீ. அம்மா, அதான் கிளம்பிட்டேன்னு சொன்னாருல்ல. ஐயோ, எனக்கு கைய ஒள்ள கால ஒள்ள, என்ன பண்றதுனே தெரியல. என்னங்க, இப்ப மணி என்ன ஆகுது? இன்னும் நித்யாவை காணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ணேப்பா, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சுன்னு தெரியலங்க. காலையிலேயே வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம தான் போனா. எங்க பாபுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அவனே பெங்களூர்ல இருக்கான். ஃபோன் பண்ணா பதட்டப்பட மாட்டானா? அதுக்காக அவங்கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அவங்கிட்ட சொன்னா அவன் ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் விசாரிப்பான்ல. சரி ராஜி, பாபுக்கு ஃபோன் போடு. சரிப்பா. ஹலோ அண்ணா, நான் ராஜி பேசுறேன்னா. ம் சொல்லு ராஜி. அண்ணா, அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரலண்ணா. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அவங்க மொபைல் ஆஃப்ல இருக்குண்ணா. எங்க அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இங்க பார், நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். சுப்பு நம்பர் வேணா SMS பண்றேன், அவங்க கிட்ட பேசு. நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே கால் பண்றேன். சரிங்கண்ணா. அண்ணன் ஃப்ரெண்டு நம்பர் அனுப்புதான், அவங்க கிட்ட விசாரிக்க சொல்லுச்சு. அண்ணன் தான் அனுப்பியிருக்கு. ஹலோ அக்கா, நான் பாபுவோட சிஸ்டர் ராஜி பேசுறேன். சொல்லுமா. அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் உங்ககிட்ட அண்ணன் விசாரிக்க சொல்லுச்சு.
இன்னைக்கு அவங்க ஆபீஸ் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாங்களே. ஏ வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமா, சின்னதா ஒரு மன வருத்தம். ஆபீஸ்ல கூட யார்கிட்டயும் பேசல, ஒரே மூட் அவுட்டாவே இருந்தாங்க. நான் என்னன்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லவே இல்ல. மதியம் சாப்பிட கூட இல்ல. சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட விசாரிக்கிறேன். சரிக்கா. ஏடி என்னடி சொன்னாங்க? அண்ணி மதியமும் சாப்பிடலையா, ஆபீஸ்ல யாரு கூடயும் பேசவும் இல்லையா, ஆபீஸ் முடிஞ்சதும் கிளம்பி போயிட்டாங்களாம். ஐயோ, இப்ப நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன்? பர்வதம் கொஞ்சம் அமைதியா இரு. என்னால எப்படிங்க இருக்க முடியும்? என் மூச்சே நின்னு போயிடும் போல இருக்கு. அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனைனா அவங்க பெரியம்மா வீட்டுக்கு தான் போகும். நீ அவங்க பெரியம்மா வீட்டுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசு. அப்பா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன்ப்பா, சூர்யா தான் எடுத்தா. அண்ணி அங்க வரலன்னு சொல்லிட்டா. அவங்க வீட்லயும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவசர அவசரமா போனை கட் பண்ணிட்டா. ஐயோ, எனக்கு தலையே சுத்துதுங்க. சரி சரி, புலம்பாம அமைதியா இரு. நான் போய் நேரிலேயே என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இப்ப என்ன பண்றது?